குறிப்பாக வரலாற்று பெருமையை கொண்டது ஐயப்பனுடைய வழிபாடு. இருமுடி யாத்திரை நிகழ்வு அற்புதமாக ஒரு ஆலயத்திலே முன்றாளுக்கு வந்து பாருங்க வருகின்ற காட்சியை. தயவு செய்து இந்த யானை நடனம் புரிகிறது. என்ன அற்புதம்! சாமி சரணம், சாமியே சரணம் ஐயப்பா. சபரீச ஐயப்பனுக்கான அந்த விரத நாட்கள் வந்து ஆரம்பித்து இன்றைய நாள் 41வது நாள். இன்றைய நாள் ஒரு முக்கியமான ஒரு நாள். மாலை அணிந்த சுவாமிமார்கள் எல்லோருமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 41 நாட்கள் வந்து விரதம் இருக்க வேண்டும் என்றது ஒரு கட்டாயமான ஒரு விதிமுறையாக வந்து பார்க்கப்படும். 41 நாட்கள் வந்து விரதம் இருந்த பிறகுதான் வந்து பார்த்தீங்கன்னா மலை ஏறுகின்ற சுவாமிமார்கள் வந்து மலை ஏறுவார்கள். குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மலை ஏறுன்னு சொல்லி சொன்னால் எல்லாருக்குமே வந்து இந்தியாவுக்கு தான் வந்து போவாங்க. குறிப்பாக வந்து எல்லாருக்குமே தெரியும், இங்கேருந்து நாங்கள் வந்து விமானத்தில் வந்து பயணம் செய்து இந்தியாவுக்கு போய் அங்கே நின்று கேரளாவுக்கு வந்து பயணம் செய்து பிறகு அங்கே நின்று தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐயப்பனை வந்து தரிசிக்கிறதுக்காக மலை ஏறுவார்கள். பெரிய பாதை, சின்ன பாதை என்றெல்லாம் வந்து அப்படி இருக்குது. அப்படி இருக்க வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் மலை ஏற முடியாது, எங்களுக்கு வந்து நாங்கள் கஷ்டம், இந்தியாவுக்கு வந்து போக முடியாது, மலை ஏற முடியாது என்று சொல்லுகிறவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்திலேயே வந்து அந்த 18 படிகளும் வந்து ஏறலாம், தலை யாத்திரை நடைபாதையை வந்து செல்லலாம் என்ற ரீதியில் வந்து பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணம் கோண்டாபில் சபரீச ஐயப்பன் தேவஸ்தானத்தில் வந்து இப்படியான விதிமுறைகள் வந்து இருக்குது. நிறைய காலமாக இந்த நடைமுறை வந்து இருக்குது. ஆலயத்திலே வந்து 18 படிகள் இருக்குது. அதனால் யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தசாமி கோயில் எல்லாருக்குமே தெரியும். இங்கே இருக்கின்ற பரமேஸ்வரி மண்டபம், மணி மண்டபம் இருக்குது. இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அடியர்கள் எல்லாமே வந்து நேற்றைய நாளில் அந்த இருமுடிக்கான அந்த நெய் நிரப்புகின்ற அந்த வீடியோக்கள் வந்து பார்த்துருப்பீங்க. அந்த நிரப்பிய இருமுடி கட்டிய அந்த இருமுடிகள் எல்லாமே வந்து இங்கே நல்லூருக்கு வந்து வந்துடுது. இன்றைய நாளில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே இருந்து நடைபாதையாக ஒரு யாத்திரையாக வந்து அங்கே போய் ஆலயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 18 படியேறி பூசைகள் வந்து செய்கிற நிகழ்வு வந்து இன்றைய நாளில் வந்து இடம்பெற இருக்கின்றது. குறிப்பாக இன்றைய நாள் நாங்கள் நிற்கக்கூடிய பகுதி பாருங்கள், நல்லூர் இந்த வடக்கு வாயில் கோபுரத்துக்கு முன்பாகத்தான் நான் நின்று காட்சி பண்ணிக்கிறேன். இன்றைய நாளில் ஐயப்பன் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் யானை மீது ஏறி வார அந்த பவனி வார அந்த காட்சிகளை வந்து நீங்கள் இன்றைய நாள் வந்து பார்க்கலாம். பஜனைகள் இடம்பெறும். அதை தாண்டி அன்னதான நிகழ்வுகள் எல்லாமே வந்து மிகவும் சிறப்பான முறையிலே வந்து இங்கே ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. இப்போ வந்து பூஜைகள் எல்லாமே வந்து நடந்து கொண்டு இருக்குது. அதையும் நாங்கள் பார்த்துக்கொண்டு யானை வந்துருக்குது, யானையும் வந்து பார்ப்போம். அதுக்கு பிறகு இந்த யாத்திரை வந்து எப்படி நடக்குது, எவ்வளோ பக்தர்கள் வந்து இந்த யாத்திரையில் வந்து கலந்து கொண்டிருக்காங்க, இந்த மாதிரியாக நிறைய விடயங்களை வந்து இன்றைக்கு இந்த காணொளி வாயிலாக வந்து பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னாவே தெரியும், இல்லை நாங்கள் வடக்கு வாயில் இந்த பகுதியினோட அதாவது இந்த மணி மண்டபத்துக்கு முன்பாகத்தான் வந்து நிற்கிறோம். இதில் பாருங்கள், ஏராளமான ஆயிரக்கணக்கான சுவாமிமார்கள் இந்த இடத்துல இங்கே கூடியிருக்கிறத வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். பாருங்கள், நடராஜா பரமேஸ்வரி மணி மண்டபம். இங்கே தான் வந்து இந்த நிகழ்வு வந்து சிறப்பான முறையில் வந்து நடந்து கொண்டிருக்குது. உள்ள பூஜைகள் வந்து நடந்து கொண்டிருக்குது. உள்ளே வந்து பூஜைகள் வந்து நடந்து கொண்டு இருக்குது. இல்லை நீங்கள் பார்த்துருப்பீங்க, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா யானை வந்திருக்குது. அந்த யானையை வந்து பார்க்குறதுக்காகவே நிறைய மக்கள் பக்தர்கள் புகைப்படம் எடுக்கிறதுக்காகவே வந்து இங்கே வந்துக்கிறத நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். வாங்க யானையை வந்து பார்ப்போம். ஓகே, பாருங்க, இந்த இடத்துல வந்து பாருங்க யானை வந்து கொண்டு வந்துருக்காங்க. பாருங்க, யானைக்கு வந்து சாப்பிட்றதுக்கு இதில் பார்த்தீங்கன்னா தென்னை ஓலை
இது பாருங்கள் சோளம் அந்த தாடுகள் எல்லாம் வந்து வச்சுக்காங்க. யானை வழியாக சாப்பிட்ற ஆடி ஆடிண்டு பாருங்கள். நிறைய பேர் வந்து யானையை வந்து பார்த்து பண்ணிக்கிறாங்க. பார்த்தீங்களா யானையை? ஒரு யானை தான். ஓகே, யானையும் வந்து பார்த்தாச்சு. நாங்கள் உள்ளே வந்து பூஜைகள் வந்து நடக்குது. தொடர்ந்து வந்து அன்னதான நிகழ்வு வந்து நடக்கும். தொடர்ச்சியாக என்னென்ன விஷயங்கள் நடக்குதுன்னு சொல்லி நீங்கள் இந்த காணொளி வாயிலாக வந்து பார்க்கலாம். தொடர்ச்சியாக வந்து நினைஞ்சிருங்க. இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த எங்களுடைய சாமியினுடைய பிறந்த நாள் பார்க்குறார்கள் எல்லாம் மிஸ் பண்ணுங்க. எத்தனாவது பர்த்டே? 11வது பர்த்டேயா? சரி, ஓகே. எந்த இடத்துலேருந்து பாருங்கள்? எந்த இடம் நீங்கள்? சின்னவேலியா? ஓகே, ஹாப்பி பர்த்டே. பாருங்க, பர்த்டேக்கு வந்து சாக்லேட் வந்து கொடுக்க போயிட்டோமா. அடுக்கடமா சாமி அடுக்கட உண்டா? எல்லாம் கை கொடுக்கணுமா? ஐயப்பனே துணை, வீட்டை மறந்து நாட்டுக்கு போவோம். ஐயப்பனே துணை, நாங்கள் வீட்டை மறந்து நாட்டுக்கு போவோம். ஐயப்பனே துணை, அனாதை என்பவர் யாரும் இல்லை. ஐயப்பனே துணை, இங்கு அனாதை என்பவர் யாரும் இல்லை. ஐயப்பனே துணை.
ஜானை வந்து குளிக்குது. ஆனால் ஜானை நித்திர விடுறதான் எங்களுக்கு. பாருங்க கண்ணை முடியல ஒடியான ஃபோட்டோ அடிக்கிறார். இங்கே மேலே ஏறு நின்று 2 பேர் குளிக்கிறாங்க. இந்த பாருங்க குளிக்க பார்த்து இப்போ அவைக்கு வந்து சந்தனம் குங்குமம் வந்து பூசணம் வந்து பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கான்னு சொல்லி பாருங்கள். நாமம் எல்லாம் போட்டு நடக்குது இல்லையா? சாப்பிட்டு கொண்டே இருக்கிறார். அன்னதானம் எல்லாமே வந்து நிறைவடைந்து இப்போ ஐயப்ப பக்தர்களுக்கான அந்த இருமுடிகள் வந்து அங்கே பெயர் வாசித்து அவருடைய கைகளில் வந்து ஒப்படைக்கின்ற அந்த நிகழ்வு வந்து இப்போ இடம்பெற்று கொண்டிருக்கிற அந்த காட்சியை வந்து இல்லை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி பாருங்கள். ஏராளமான சுவாமி மேலர்கள் அப்படியே வரிசை கிரமமாக நின்று அங்கே அந்த ஈடுபடுறாங்க. பெயர் வந்து வாசிக்கப்படுகிறது பாருங்கள். பெயர் வந்து வாசிக்கப்பட்டு அவருடைய தலைவர்களையும் அங்கே அந்த இருமுடி வந்து தலையில் வந்து வைக்கிறது. யாத்திரை வழி கிடைக்கிற வந்து தலையில் வந்து வைப்பாங்க. இதை பாருங்க ஒருவருடைய இருமுடிகளும் இங்கே அடுக்கி வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அவருடைய பெயர்களும் வந்து கூப்பிடப்பட்டு அங்கே கைகளை வந்து ஒப்படைக்கின்ற நிகழ்வு நீங்கள் பார்க்கக்கூடிய இருக்கும். எல்லாம் உள்ள வர சொல்லு கதவை போட்ட போறேன் அவையில் பேர் கூப்பிடுற ஆக்கள் நிற்கிறேன் ஆக்கள் சொல்லி நான் உள்ள கூப்பிடு நம்ம அவசரம் இல்லை கடைசி அடமா பண்ணிட்டேன் கொடுத்த ஆக்களை சாமி யாத்திரை இன்னும் ஒரு சொற்ப வேளையில் வந்து ஆரம்பிக்க இருக்கின்றது. இங்கே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஐயப்ப பக்தர்கள் எல்லோருமே தலையிலே அந்த இருமுடிகள் எல்லாமே வந்து வைத்து ரெடியாக இருக்கின்ற நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மண்டபத்தினுடைய உரிமையாளர் மாளிகையினுடைய உரிமையாளர் அண்ணா அவர்கள் வந்து இப்போ ஐயப்ப பக்தர்களுக்கு முக்கியமாக ஐயப்பனுடைய படம் போட்டு அங்கே கைகளினாலே வளர்ந்து அந்த காட்சி பார்க்குறீங்க. என்னுடைய கைகளினாலே வந்து அதை எல்லாருமே வந்து வாங்கி ஐயப்பன் பொழுது யாத்திரைக்காக அங்கே புறப்படுகின்ற அந்த காட்சி வந்து பாருங்கள். ஐயப்பனோட கூட அங்கே கருப்பசாமி புறப்படுகின்ற அந்த காட்சி ஐயப்பன் புலி மீது ஏறி எழுந்தருள் வருவதற்காக அங்கே செல்லுகின்ற அந்த காட்சி பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக இங்கே ஐயப்ப பக்தர்கள் அங்கே அவருடைய கைகளில் இருமுடியை பெறுகின்ற காட்சியும் அந்த காட்சியை தொடர்ச்சியாக பார்க்கக்கூடிய பாருங்க. இங்கே குருசாமி அவருடைய இருமுடியை அங்கே பாருங்க தலையிலே அந்த காட்சி யாத்திரைக்காக அங்கே தேவார நிலையிலே இருக்கின்ற அந்த காட்சியை இருக்கும் பாருங்க. தொடர்ச்சியாக என்ன விஷயங்கள் நடக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இவ்வளோ யானை மீது ஏறி பவனி வருவதற்காக அங்கே குருசாமி வருகின்ற அந்த காட்சி பாருங்க. கோண்டாவில் ஈழத்தில்
வெளிவருகின்ற அந்த காட்சி பாருங்கள். குருசாமியினுடைய கால்களை அங்கே தொட்டு ஐயப்ப பக்தர்கள் வணங்குகின்ற அந்த காட்சியை நீங்கள் பார்க்கக்கூடிய இருக்கும். யாத்திரைக்காக அங்கே செல்லுகின்ற காட்சி. நம்முடைய சொற்பொழியில் அங்கே யானை மீது ஏறி பவனி வருகின்ற அந்த காட்சியை தொடர்ச்சியாக பார்க்கலாம். யாத்திரைக்காக அங்கே புறப்படுகின்ற அந்த காட்சி வந்து பாருங்க. ஐயப்பனோட கூட அங்கே கருப்பசாமி புறப்படுகின்ற அந்த காட்சி. அங்கே ஐயப்பன் புலி மீது ஏறி எழுந்தருளி வருவதற்காக அங்கே செல்லுகின்ற அந்த காட்சி பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக இங்கே ஐயப்ப பக்தர்கள் அங்கே அவருடைய கைகளில் அனுமதி வருகின்ற காட்சியும் தலையில் அந்த காட்சியை தொடர்ச்சியாக பார்க்கக்கூடிய பாருங்க. இங்கே குருசாமி அவருடைய இருமுடியை அங்கே பாருங்க தலையிலே அங்கே அந்த காட்சி யாத்திரைக்காக அங்கே தேவகரிணையிலே நிற்கின்ற அந்த காட்சியை இருக்கும் பாருங்க. தொடர்ச்சியாக என்ன விஷயங்கள் நடக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இவ்வளோ யானை மீது ஏறி பவனி வருவதற்காக அங்கே குருசாமி வருகின்ற அந்த காட்சி பாருங்க. கோண்டாவில் ஈழத்தில் ஐயப்பன் தேவஸ்தானுடைய குருசாமி இங்கே மண்டபத்திலிருந்து வெளிவருகின்ற அந்த காட்சி பாருங்க. குருசாமியினுடைய கால்களை அங்கே தொட்டு ஐயப்ப பக்தர்கள் வணங்குகின்ற அந்த காட்சியை நீங்கள் பார்க்கக்கூடிய இருக்கும். யாத்திரைக்காக அங்கே செல்லுகின்ற காட்சி. நம்முடைய சொற்பொழியில் அங்கே யானை மீது ஏறி பவனி வருகின்ற அந்த காட்சியை தொடர்ச்சியாக பார்க்கலாம். ஆடி பாடி வருகின்ற காட்சி. யானையோடு குருசாமி வருகின்ற காட்சி. யானையின் பின்னதாக இருமுடி தலையிலே வைத்திருக்கின்ற சாமிமார்கள் பின்னே அம்பாள் ஆசீர்வாதம் செய்ய தொடங்கிவிட்டால் ஈழத்து சபரிமலையான் தன்னுடைய திருக்கரத்தினாலே அபயம் தருகிறான். ஆகவே தேவாதி தேவர்கள் பூமாறு சொல்கிறார்கள். தூதகளின் ஆதரெல்லாம் சபரிமலையானுடைய புகழ் பாடுகிறார்கள். பஞ்சதுபி முழங்குகிறது. பாறையுள்ளோர் ஆத்தரிக்கிறார்கள். பண்டாரா என்ற யானை நடனம் புரிகிறது. என்ன அற்புதம், என்ன ஆனந்தம், என்ன மங்களம். ஆகவே 2025ஆம் ஆண்டு மகரஜோதி திருவிழா யாழ்ப்பாணத்தில் நடைபெறுகிறது. உலகம் முழுவதும் எங்களுடைய தொலைக்காட்சி நேயர்கள் யூடியூப் தளங்களிலே
இவர்கள் இந்த ஆகவே அந்த வகையிலே எல்லோரும் உங்களுடைய பணிகளை நீங்கள் செய்கிறீர்கள். ஆகவே அழகாக பழக்கப்பட்ட பண்டாரா என்ற யானை பாருங்கள் ஆசீர்வதிக்கிறது, தும்பிக்கையை எடுத்து தூக்கி அபியம் சொல்லுகிறது. சுலகு போன்ற காலை மீது உயர்ந்து வருகின்ற அற்புதமான திருக்காட்சியும் நடைபெறவிருக்கின்றன. வீரமணி திருநாட்டிலே சைவமும் தமிழும் தனித்தோங்கி திகழ்கின்ற கோண்டாவிலே ஈழத்து சபரிமலை சபரீச ஐயப்ப சுவாமி ஆலயத்துடைய மகர ஜோதி மண்டல விருத திருவிழா சுவாமி பெருமானுடைய இருமுடி யாத்திரை நிகழ்வு அற்புதமாக பக்திமயமாக ஆனந்தமயமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. சைவத்தமிழ் அடியோர்களை பாருங்கள், ஏராளமான அடியோர்கள் எல்லோரும் இந்த பவனியிலே எல்லோரும் இணைய இருக்கின்றான் அல்லவா. அல்லது அல்லாது அப்ப அவனாலதான் ஐயப்பனாலதான் மரணம், வேறு யாராலும் எனக்கு மரணம் நேரக்கூடாது என மகிழ்ச்சி வரம் கேட்டார். ஆகவே இத்தகைய வரலாற்று பெருமையை கொண்டது ஐயப்பனுடைய வழிபாடு. ஆமாம், இப்பொழுது நல்ல முகூர்த்தம் பண்டாரா என்ற யானை பணிகிறது, குறுமுதல்வரை சுமந்து விட்டது. நன்றி. ஆகவே யானையை இயக்குகின்ற இயக்குனருக்கும் ஒரு பணிவான வேண்டுகோள். ஆமாம் தாசன் சுவாமி, இயக்குங்கள் உங்களுடைய ஊர்தியை. ஆமாம், எல்லாரும் முன்னே வாருங்கள். தயவு செய்து யானைக்கு பக்கத்தில் நிற்க கூடாது அன்பானவர்களே. ஆகவே எங்களுடைய யானை எங்க தொடங்கிவிட்டது. ஆகவே எங்களுடைய கரியர் குருசுவாமி அவர்கள் யானையிலே ஆரோகணித்து விட்டார். நெருங்கள். ஓம் சுவாமியே சரணம் ஐயப்பா. ஆகவே அழகாக அற்புதமாக பக்தபூரமாக இந்த வீதியிலே யானை தாளுங்க. குருசாமி யானையில் மீது ஆரோகணித்து வருகிறார். ஆகவே நீங்கள் ஓரமாக இருந்து யானை பவனியை நீங்க பார்க்க வேண்டும். ஆகவே 2025ஆம் ஆண்டு இன்னும் மிகச்சிறப்பாக 4 நாட்களுக்குள் எங்களை விட்டு போய்விடும். இனி வராது, வரக்கூடாது. ஆமாம், நெல்லைக்கந்தருடைய ஆலய முன்றலில் நெல்லைக்கந்தருடைய ஆலய முன்றலுக்கு இந்த பவனி இடம்பெறுகிறது. ஆகவே எல்லோரும் உங்களுடைய வாகனங்களில் அவர்களுடைய திருவிழா தொடங்கிவிட்டது. ஆகவே ஈழத்து சபரிமலையானுடைய யாத்திரை இதோ ஆரம்பமாகி இருக்கிறது. சரணே சரணமையப்பா என்ற சரண சபரிமலையானுடைய யாத்திரை இதோ ஆரம்பமாகிவிட்டது. யானை மீது குருசாமி அவர்கள் ஆரோகணித்து சுவாமி ஐயப்ப வாகனத்திலே யாத்திரை வந்து ஆரம்பமாகி பாருங்க. யானை மீது குருசாமி வந்து ஏறி அங்கே ஐயப்பனோடு வந்து பயணிக்க, அதன் பின்னே ஐயப்ப பக்தர்கள் செல்லுகிற இந்த காட்சியை வந்து பார்க்குறீங்க. வந்து விளம்பரம் பாருங்க. அந்த காட்சி ஒன்று பார்க்குறீங்க. நல்லதனுடைய மேற்கு வாயிலுக்கு இப்பொழுது யாத்திரை வந்திருக்கின்ற காட்சி.
நல்லூர் ஆலயத்தை நோக்கி செல்லுகின்ற அந்த காட்சி. நல்லூர் ஆலய முன்றல்ல வந்து அங்கே வழிபாடுகளை வந்து மேற்கொண்டு அதன் பிறகுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஜாத்திரை வந்து தொடரும். பாருங்க, இதில் வந்து இந்த உழவு இயந்திரத்தில் மூலகாரர்கள் எல்லாமே இந்த நாதஸ்வர இசையை வந்து வளைய கொண்டிருக்காங்க. நல்லூர் ஆலயத்துடைய முன்றலை நோக்கி அங்கே யானை மீது எழுந்தருளி அங்கே ஐயப்பனும் குருசாமியும் அந்த வருகின்ற காட்சியை வந்து பார்த்து கொண்டிருக்கிறீங்க. பாருங்க, குருசாமி முன்னே வர ஐயப்ப பக்தர்கள் அங்கே இருமுடியை தாங்கிக் கொண்டு அங்கே பின் நோக்கி வருகின்ற அந்த காட்சி, பின்னே வருகின்ற அந்த காட்சியை வந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இன்றைய நாளில் இந்த இருமுடியை சுமந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். நல்லூர் ஆலயத்திலேயே முன்றலுக்கு வந்து பாருங்க வருகின்ற காட்சியை. திருவருள் ஆட்சியோடு ஆரம்பமாகிறது. ஆனால் எல்லா சாமிமார்களும் ஒரு பக்கமாக வாருங்கள், இடப்பக்கமாக தயவு செய்து நல்லூர் ஆலயத்தின் முன்பாக வந்து பார்த்தீங்கன்னா வழிபாடுகளை வந்து நிறைவு செய்து கொண்டு இப்பொழுது செல்லுகின்ற அந்த காட்சியை வந்து பார்க்க போகிறீங்க. இந்த பாருங்க, யானை மீது பவனியை வந்து நிறைய பக்தர்கள் வந்து இதில் பார்த்து வந்துக்கிறாங்க. யானைக்கு இங்கே பாருங்க வாழைப்பழம் வந்து வாங்கி கொடுக்குறாங்க.